பால்வெளி அண்டம் மில்கி வே கேலக்சியை சுமாராக 10 வருடங்களாக தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்த கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டத்தட்ட செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. என்ன காரணம்? வாங்க பார்க்கலாம். மார்ச் 27, 2025 கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்ட்ரோல் டீம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஆபரேஷன் சென்டர் ஸ்பேஸ் கிராஃப்டின் சப்சிஸ்டமை சுவிட்ச் ஆஃப் செய்தது. அவ்வளவுதான், கயா ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம்? கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் இதுவரை என்ன ஆராய்ச்சிகள் செய்தது? வாங்க அதையும் பார்க்கலாம். 2013 பிரெஞ்சு கயானாவில் இருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம், அதாவது பூமியிலிருந்து L2 லாக்ராஞ்ச் பாயிண்ட் 2விற்கு அனுப்பப்பட்டது கயா ஸ்பேஸ் கிராஃப்ட். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ட்வின் டெலஸ்கோப்கள் 2 டெலஸ்கோப்கள் அதில் அனுப்பப்பட்டது. அவைகள் 106.5 டிகிரி ஆங்கிளில் 2 லைனாக இந்த பால்வெளி அண்டத்தை மொத்தமாக இதே போலதான் ஸ்கேன் செய்து கொண்டிருந்தது. இதில் முக்கியமான ஆஸ்ட்ரோமீட்டர், அதே போல போட்டோமீட்டர், அதன் பின் ஸ்பெக்ட்ரோமீட்டர் தனித்தனியாக ஆராய்ச்சி செய்து இதில் ஆஸ்ட்ரோமீட்டர் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களின் எக்ஸாக்டான பொசிஷன் மற்றும் பாரலக்ஸ் டிஸ்டன்ஸ், பூமியிலிருந்து 2 நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன என்று துல்லியமாக கண்டுபிடிக்கும். இதைதான் பாரலக்ஸ் டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ஆஸ்ட்ரோமீட்டர் வைத்து கண்டுபிடிக்கப்படுகிறது. போட்டோமீட்டர் ஸ்டாரோட லைட் இன்டென்சிட்டி என்ன, ஸ்டாரோட கலர், அதனோட அப்பியரண்ட் மேக்னிடியூடு பற்றியும் கண்டுபிடிக்கும். அடுத்து ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஸ்டாரோட ரேடியல் வெலாசிட்டி, அதாவது நம்ம பார்க்கின்ற ஸ்டார் நம்ம விட்டு விலகி செல்கிறதா இல்லை நம்மை நோக்கி வருகிறதா என்று கண்டுபிடிக்கும். இதைதான் ரெட் ஷிஃப்ட், ப்ளூ ஷிஃப்ட் என்று சொல்லுவாங்க. இதனோட ஆராய்ச்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும், அதாவது இதனோட லைஃப் டைம் எண்டு வரைக்கும் 2025 வரைக்கும் சுமாரா 2 பில்லியன், அதாவது 200 கோடி நட்சத்திரங்கள், அதே போல விண்கற்கள், தொலைதூர கேலக்சிகள் என்று ஆராய்ச்சி செய்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹோல்ஸ், நூற்றுக்கணக்கான விண்கற்கள், சிறிய நிலாக்கள் என்று பல கண்டுபிடிப்புகள். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் நம்ம பூமியை விட்டு தள்ளி இருக்கு இல்லையா? அங்க டெம்பரேச்சர் -100 டிகிரி செல்சியஸ் டிராப் டவுன் ஆகி இருக்கும். பயங்கரமான குளிர். நாம இரவில் பார்க்கும் நட்சத்திரம் மேக்னிடியூடு +5க்கு மேலே இருந்தா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த நட்சத்திரங்கள். ஆனா இந்த கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம கண்களால பார்க்க முடியாத மிக மங்கலான, அதாவது 4 லட்சம் மடங்கு மங்கலான ஸ்டார்ஸை கூட இது கண்டுபிடிக்கும். அவ்வளோ பவர்ஃபுல். இந்த ஸ்பேஸ் கிராஃப்டின் துல்லியமான தன்மை, அக்யூரசி, சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் மனிதனின் ஒரு முடி, ஹியூமன் ஹேர் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது என்றாலும் அதை இங்கிருந்து துல்லியமாக கண்டுபிடிக்கும். நம்ம கிட்ட இருந்து தூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு என்று 0.001% துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடியது இது. இதோ மீண்டும் பாருங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எப்படி ஆராய்ச்சி செய்கிறது என்று. நினைச்சு பாருங்க, நம்ம பால்வெளி அண்டத்தில் நம்ம சூரியனை போல 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல 2 கோடி நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரித்து அதன் தனித்தன்மையை துல்லியமாக கண்டுபிடிக்கும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். இப்போ நாம கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த ஒவ்வொரு படத்திலும் அதில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது நம்ம மில்கி வே கேலக்சியின் 3 டைமென்ஷனல் மேப். இது ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டும் காட்டப்படுறது கிடையாது. சுற்றி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த படங்களை எல்லாம் மெர்ஜ் பண்ணி சுமார் 1.7 பில்லியன் ஸ்டார்ஸ் இருப்பதை கண்டுபிடிச்சது இந்த கயா ஸ்பேஸ் கிராஃப்ட். இது சுமார் 12 குவேசார்கள் கயா ஸ்பேஸ் கிராஃப்டால கண்டுபிடிக்கப்பட்டு வெளியிட்ட ஒரு ரியல் இமேஜை பாருங்க. சரி, வாட் இஸ் குவேசார்? அதாவது எக்ஸ்ட்ரீம்லி பிரைட் அண்ட் டிஸ்டன்ட் அஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் தான் குவேசார்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் சென்டர்ல தான் இந்த குவேசார் பிரைட்னஸ் ஆக்டிவா இருக்கும். இப்படி பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல சுமார் 10 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 1000 கோடி வருடத்திற்கு முன்னாடி, ஒரு பெரிய கேலக்சி, அதாவது டுவார்ஃப் கேலக்சி
நம்ம மில்கிவே கேலக்சியுடன் மோதி கொண்டது என்றும் இந்த கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு ஆராய்ச்சியை வெளியிட்டது. மில்கிவே கேலக்சியின் ஸ்பைரல் ஆர்ம்ஸ் லே அவுட்டையும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ அக்யூரஸியாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டார்ஸோட கவுண்ட்டு, டென்சிட்டி என்ன, இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. சரியாக 27 மார்ச் 2025 தான் ESAவின் கண்ட்ரோல் டீம் ஒரு கமாண்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. உடனே ஆல் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சப்சிஸ்டம் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்க. அவ்வளோதான், தன்னைத்தானே ஷட் டவுன் பண்ணிக்கிச்சு இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அதே போல் கயா ஸ்பேஸ் கிராஃப்ட் பாதுகாப்பாக L2 பாயிண்ட்டை விட்டு விலகி சேஃப் டிஸ்டன்ஸை விட்டு வந்து சூரியனை சுற்ற தொடங்கி விட்டது. இது இப்படியே சுற்றிட்டே இருக்கும். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பூமியில் வந்து விழுமானா விழுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆராய்ச்சியும் செய்ய போகிறதில்லை. இது போல் நிறைய விண்கலங்கள் நம்ம விண்வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்படி தான் விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி நமக்கு தகவல்களாக கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு இது போல் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்காக தமிழில் கொண்டு வரேன். நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வீடியோ பிடிக்கலைன்னா கமெண்டில் என்ன நீங்கள் நல்லா திட்டலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.